நாம் இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் மனிதர்களோடு மனிதர்களாகத்தான் கலந்து வாழ வேண்டும். வேலை செய்யும் இடத்தில், நம்முடைய சுற்றத்தில், சொந்தக்காரர்கள் மத்தியில் பலவிதமான குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்களோடு பேசி பழகிதான் ஆக வேண்டும். இதில் எந்த தவறும் இல்லை. மனிதனாக பிறந்தால் 4 பேர் கூட சேர்ந்து வாழ்வதுதான் இயல்பு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலாஸ் ஜர்னி. உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது மேகலா. ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஒரு பானையில் இருக்கும் பாலுக்கு ஒரு துளி விஷம் போதும், பானையில் இருக்கும் பால் முழுவதும் விஷமாக மாற என்பது போல நம்முடன் பழகும் சிலர் நம்முடைய வாழ்க்கையையே நரகமாக்கி விடுவார்கள். அவர்கள் போடும் சின்ன சின்ன விதைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கும் பெரிய விஷமரமாக வளர்ந்துவிடும். அவர்கள் நம் மனதில் தேவையில்லாத குழப்பத்தையும் கஷ்டத்தையும் வேதனையையும் விதைத்து விடுவார்கள். அவர்கள் மனதில் உண்மையில் என்ன இருக்கிறது? அவர்கள் நம்மீது பாசமாக இருக்கிறார்களா அல்லது உள்ளுக்குள் பொறாமையால் எரிந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை நம்மால் உடனே புரிந்து கொள்ள முடியாது. சிலந்தி வலை மாதிரி மெதுவாக நம்மை சுற்றி ஒரு வலை பின்னி அதற்குள் நம்மை சிக்க வைத்து விடுவார்கள். சரி, அந்த கவலையை எல்லாம் பக்கத்தில் வைங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு மிகவும் முக்கியமான, உங்கள் வாழ்க்கையையே பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை பற்றித்தான் விரிவாக சொல்லப் போகிறேன். அப்படிப்பட்ட 6 விதமான நச்சு மனிதர்களை பற்றி பேசப் போகிறோம். இவர்கள் கூட நீங்கள் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று தெரியாமல் திசை மாறி போகும். இவர்கள் எப்படி நமக்கு கெடுதல் செய்கிறார்கள், அந்த நச்சு வளையத்திலிருந்து நாம் எப்படி புத்திசாலித்தனமாக தப்பிக்க வேண்டும் என்று சொல்லப் போகிறேன். அதனால் இந்த முக்கியமான விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதுமாக கடைசி வரை பாருங்கள். நீங்கள் பழகும் 5 நபர்களில் சராசரிதான் நீங்கள். அந்த 6 பேரை பற்றி சொல்லும் முன்னாடி நான் ஒரு பிரபலமான வாக்கியத்தோடு ஆரம்பிக்கப் போகிறேன். பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும். இதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் யாரோடு அதிக நேரம் செலவு செய்கிறோமோ அவர்களுடைய குணாதிசயங்கள் நமக்கு வரும். யோசித்து பாருங்கள். நம் பழக்க வழக்கங்கள், நம்முடைய நடத்தை, நம் சிந்தனை, வேலை செய்வதின் வேகம் எல்லாமே நம்மை சுற்றி இருக்கும் மக்களை பொறுத்துத்தான் அமையும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் விலகி நிற்க வேண்டிய மக்கள் யார் தெரியுமா? முதலில் எப்போதும் சந்தோஷமில்லாதவர்கள். இங்கே நான் சொல்வது உண்மையில் பண கஷ்டத்தால் அல்லது உடல் நல குறைபாடால் அவதிப்படும் மனிதர்கள் இல்லை. அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். ஆனால் சிலர் இருப்பார்கள், அவர்களிடம் எல்லாம் இருந்தும் எப்போதும் சோகத்தையே பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சந்தோஷமாக இருப்பதே பிடிக்காது. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் கூட அதிலுள்ள குறையை தேடி எடுத்து காட்டுவார்கள். முதலில் நாம் அவர்களின் துயரத்தை கேட்டு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு பிடித்து கொள்வது போல் ஆகிவிடும். வானம் எவ்வளவு அழகாய் இருக்கிறது பாருங்கள் என்று சொன்னால், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்து எல்லாம் நாசமாக போகிறது பாருங்கள் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்டவர்களுடன் இருந்தால் நம் வாழ்க்கையையே ரசிக்கவே மறந்து விடுவோம். சுற்றியுள்ள நல்ல விஷயங்கள் கூட நமக்கு தெரியாமல் போய்விடும். அடுத்ததாக எப்போதும் புகார் சொல்லுபவர்கள், குற்றம் சுமத்துபவர்கள். இவர்கள் எப்போதும் எல்லோரையும் குறை சொல்வார்கள். தாங்கள் செய்த தவறை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அலுவலகத்தில் ஒரு வேலை கெட்டு போயிருந்தால், கணினி சரியில்லை, மேலாளர் சரியாக சொல்லல, எனக்கு நேரம் இல்லை என்று காரணம் காட்டி பழியை மற்றவர்கள் மேல் போடுவார்கள். தங்களை எப்போதுமே அப்பாவி மாதிரி காட்டிக்கொள்ள முயற்சி செய்வார்கள். இந்த மாதிரி ஒருவரால் வெற்றி கிடைக்குமா? முடியாது. இவர்களுடன் நீண்ட நாட்கள் பழகினால் நமக்கும் வாழ்க்கையில் தோல்வி வந்தால் நாமும் காரணம் தேடத் தொடங்குவோம். முயற்சி செய்வதையே விட்டு விடுவோம். இதுதான் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாகிவிடும். 3வது, எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் மாதிரி நடிப்பவர்கள். இவர்களுக்கு தெரியாது, இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று நினைப்பார்கள். நீங்கள் பேச ஆரம்பித்தாலே இன்னும் ஆரம்பத்திலேயே அது எனக்கு தெரியும் என்று சொல்லி உங்கள் வாயை அடைத்து விடுவார்கள். உங்களை கேட்கவே மாட்டார்கள். இவர்களுடன் நீண்ட நேரம் இருந்தால் உங்களுக்கே உங்கள் மேல் சந்தேகம் வரும். நமக்கு ஒன்றுமே தெரியாதோ என்று தாழ்வு மனப்பான்மை வரும். இவர்களிடம் இருந்து புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரிந்ததையும் மறக்க வைப்பார்கள்.
உங்களுடைய தன்னம்பிக்கையே அழிந்துவிடும். தெளிவான முடிவெடுக்க விடமாட்டார்கள். இவர்களிடம் இருந்து எவ்வளவு தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளவு தள்ளி இருப்பது நல்லது. 4வது, சோம்பேறிகள், கனவில் கோட்டை கட்டுபவர்கள். இவர்களுடன் இருக்க மிகவும் இதமாக இருக்கும். ஆனால் அவர்களோடு இருந்தால் நம் கனவுகளே அழிந்து போய்விடும். நாம் கூட நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லி செயல்களை ஒத்திவைக்க ஆரம்பித்து விடுவோம். இறுதியில் நாம் செயல் வீரர் அல்ல, வெறும் பேச்சு வீரராக மாறிவிடுவோம். 5வது, அதிகம் கோபப்படுபவர்கள். சின்ன விஷயத்திற்கே சீக்கிரம் கொதித்து எழுபவர்கள். கோபம் அறிவை மயக்கி மிருகத்தை வெளியில் கொண்டு வரும். கோபத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பெரிய தவறுகளை செய்யக்கூடும். இவர்களுடன் ஆரம்பத்தில் நாம் பயப்படுவோம். பின்னர் அவர்களுடைய கோபம் நமக்கு பழகிவிடும். நாம் கூட தேவையில்லாமல் கத்த ஆரம்பிப்போம். பெரிய பெரிய வார்த்தைகளை வாய்விட்டு சொல்லி தொடர்புகளை கெடுத்து விடுவோம். அல்லது கைகலப்பிற்கு செல்லும் நிலையை உருவாக்கி கொள்வோம். பிறகு உட்கார்ந்து வருந்தி ஒரு பயனும் இல்லை. கோபம் நமது நிம்மதியையே கெடுத்துவிடும். கடைசியாக பொறாமைப்படுபவர்கள். விஷம் தடவிய தேன் மாதிரி இனிமையாக பேசுவார்கள். முன்னாடி பாராட்டுவது போல நடித்து பின்னாடி குத்தி விடுவார்கள். உங்கள் மகிழ்ச்சியை அளிப்பதே இவர்களுடைய நோக்கம். நீங்கள் ஒரு புதிய பைக் வாங்கி பாருங்கள், செம்மையாக இருக்கு, ஆனால் பெட்ரோல் விலை உயர்ந்து கொண்டே போகுது, எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி உங்கள் மகிழ்ச்சியை கெடுப்பார்கள். உங்கள் பின்னால் உங்களை பற்றி பொல்லாத வார்த்தைகள் பேசி பெயரை கெடுக்க முயற்சி செய்வார்கள். இவர்களின் நிழல் கூட உங்கள் மீது படாத அளவுக்கு தள்ளி இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த 6 வகையான நச்சு மனிதர்களிடம் இருந்து விலகி இருந்தாலே நம் வாழ்க்கை பாதி நிம்மதியாகிவிடும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அனுப்புங்கள். உங்கள் அன்பானவர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் அல்லவா? அவர்களும் இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து தப்பித்து முன்னேறட்டும். கடைசியாக நான் சொல்லிய இந்த மாதிரி மனிதர்கள் உங்களுக்கும் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் கீழே கருத்தில் சொல்லுங்கள். அவர்களிடமிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம். அன்புடன் மேகலா.